பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாக் பார்த்தோம்னால் 1000 கோடி அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கையாக வெளியிட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் சார்பில் பல்வேறு கோஷங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு இது தொடர்பாக உடனடியாக அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே பார்த்தோம்னால் வீட்டுக்கு வெளியில் பாஜக பிரமுகர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று பாஜக இளைஞரணி தலைவர் வினோத் பி செல்வம் உள்ளிட்டோர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈசிஆர் அக்கறையில் இருந்து பார்த்தோம்னால் அண்ணாமலை அவர்கள் டாஸ்மாக் அலுவலகம் தாளமுத்து நடராஜன் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக பார்த்தோம்னால் அவர் கிளம்பி வந்து கொண்டிருந்த பொழுது தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக அரசின் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்றைய போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் இல்லங்கள் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் பாஜக தலைவர்களை போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி மறுத்தும் போலீசார் அவர்களை வீட்டு காவலில் வைத்திருக்கிறார்கள். சென்னையில் பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்ட சம்பவத்தை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்தல பதிவில் கூட திமுக அரசின் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் இன்றைய தினம் போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தோம். தொடை நடுங்கி திமுக அரசு பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் வினோத் பி செல்வம், மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரியை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால்தானே உங்களால் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் திடீரென ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டு இந்த எக்ஸல பதிவை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட வரக்கூடிய தொண்டர்கள் அதே போன்ற நிர்வாகிகளை தொடர்ந்து போலீசார் கைது செய்யக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகை தற்பொழுது போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.